ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 அதில் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம வீடியோவோட ஐடியா. கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் x is equal to 5 sin pi t plus pi by 3 meter represents the motion of a particle executing simple harmonic motion. The amplitude and time period of motion respectively are என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு துகள் என்ன பண்ணுதுன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் நகரப்போகுது, மூவ் ஆக போகுது. மூவ் ஆகும்போது அதுக்கு ஒரு பொசிஷன் ஃபங்க்ஷன்னு ஒன்று இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இது ஒரு பொசிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? we are asked to find the amplitude என்ன, டைம் பீரியட் என்ன. போலாமா? ஓகே. அப்போனா ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய ஈக்குவேஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐ ஹவ் பீன் கிவன் அஸ் x of t is equal to 5 sin pi by 3 pi t plus pi by 3. ஓகே. இப்போ நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை இதை மாதிரி உங்களுக்கு எழுத தெரியணும். ஜென்ரல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி எழுதலாம்? a sin omega t plus 5. சரியா? இப்படியும் எழுதலாம். அல்லது r a cos omega t, இந்த 5 இல்லை வேற ஒரு 5 எழுத போகிறேன். 5 டேஷ்னு வச்சுக்கோமா, 5 நாட்னு வச்சுக்கோமே. ஓகே. இல்லாட்டி ஒவ்வொரு டேர்மும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, இது பேர் ஆர்குமெண்ட்னு பொதுவாக மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் ஹார்மோனிக்கில் வரும்போது இது ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இது என்ன? ஃபேஸ். இப்போ நான் ஷேட் பண்ணதெல்லாம் ஃபேஸ். அப்புறம் இந்த 5 அப்படின்னு சொல்கிறேன்னா அது பேர் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். இந்த 5ங்கிறது ஃபேஸ் கான்ஸ்டன்ட், இந்த 5 நாட்டுங்கிறதும் ஃபேஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது பேர் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஏங்கிறது என்னென்னா ஆம்ப்ளிடியூட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதும்போது எது மாறாதுன்னா ஆம்ப்ளிடியூட் மாறாது, ஒமேகா மாறாது. ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஒரே ஒமேகா தான் இருக்கும், ஒரே ஏ தான் இருக்கும். சரியா? வேறு வேறு இருக்காது. இப்போ நமக்கு எந்த ஈக்குவேஷன் தேவை? இன்னும் 2 வகையிலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அது நம்ம இப்போதைக்கு போனால் லென்த்தியாக இருக்கும். வில் மேக் இட் இன் அனதர் வீடியோ. இப்போ நம்ம கம்பேர் பண்ண தெரியணும். A stands for amplitude. அப்போ நான் இதை எடுத்து கம்பேர் பண்ணால் A is equal to என்ன? 5. நமக்கு ஏற்கனவே யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ சைனுக்கு நமக்கு இந்த இதுக்கு யூனிட் கிடையாது. அப்படின்னா யூனிட் இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் 5. அப்படின்னா 5 மீட்டர். அதான் ஆம்ப்ளிடியூட். அவங்க மீட்டர் தான் கேட்டிருக்காங்களா? எஸ். யூனிட்ஸை செக் பண்ணிக்கணும். 5 மீட்டர் இஸ் தி யூனிட். அவங்க சென்டிமீட்டர்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு கிடையாது. மீட்டர் எப்படி சென்டிமீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? அப்படின்னா அது என்ன ஆன்சராக இருந்திருக்கணும்? 5 மீட்டர். பெரிய குவான்டிட்டிலேருந்து சின்ன குவான்டிட்டிக்கு போகிறோம். வில் பி மல்டிப்ளைங் வித் 100. இப்போ என்னவா மாறும்? சென்டிமீட்டராக மாறும். என்னது? 500 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் என்ன ஃபார்முலா? டைம் பீரியட் இஸ் டிஃபைன்ட் எஸ், டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலா அப்படின்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 2 பை பை ஒமேகா. ஒமேகாங்கிறது யார்? ஹூ இஸ் ஒமேகா? ஒமேகாங்கிறது இங்கே டைம் டேர்ம் இருக்கா, அந்த டைமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் தான் டைம், ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடன் இருப்பவர். நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் டைமுக்கு உடன் இருப்பவர் யார்? இட் இஸ் பை. அப்புறம் அந்த ஒமேகா இருக்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஐ கேன் ரீப்ளேஸ் வித் பை. இப்போ என்ன ஆகும்? பை பை கேன்சல்ஸ். ஸோ டைம் பீரியட் என்ன? இப்போ டிஃபைன்டு போட வேண்டாம், ஈக்குவல் டு போட்டால் போதும். ஸோ 2 seconds. ஓகே, நமக்கு செகண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா? எஸ்.
2 செகண்ட்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். நன்றி.